ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு 12 மாடல் சுவிட்ச் பாக்ஸில் எப்படி நம்ம சுவிட்ச் சாக்கெட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு நம்ம கனெக்ஷன் கொடுக்க போகிறோங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் தட்டிக்கோங்க. சரி, வாங்க உள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதுக்கு பேர் தான் 12 மாடல் சுவிட்ச் பிளேட்டு. ஸோ 12 மாடல்னு எப்படி நம்ம சொல்கிறோன்னா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 12 சுவிட்ச் போடுற மாதிரி இருக்கும். ஸோ மேலே 2, அதுக்கு அடுத்ததில் 2, அதுக்கு அடுத்து 2, அதேமாரி கீழே. ஸோ மொத்தமாக நம்ம 12 சுவிட்ச் போடுற மாதிரி இருக்கிறதால தான் இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா 12 மாடல் சுவிட்ச் பிளேட்டுன்னு சொல்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு மேலே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது 10 ஆம் சாக்கெட்டு. ஸோ ஹோல்ஸ் சின்னதாக இருக்குல்ல, ஸோ அது வந்து பார்த்தோம்னா 10 ஆம் சாக்கெட்டும்போம். கீழே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 16 ஆம் சாக்கெட்டு. ஸோ அதனால் வந்து நமக்கு அந்த ப்ளக் சாக்கெட் சொருகிற இது பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கும். ஸோ பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாக்கெட்டுக்கு பின்னாடி இப்படி தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு மேலே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது நம்ம எர்த் கனெக்ஷனுக்காக கொடுப்போம். ஸோ அதில் தான் நம்ம எர்த்து வந்து பார்த்தோன்னா நம்ம கனெக்ஷன் கொடுக்கணும். ஸோ லெஃப்ட் சைடில் இருக்கிறதுல நமக்கு லைன் கொடுக்கணும். ஸோ அதில் தான் நம்ம பேஸ் கனெக்ஷன் கொடுக்கணும். அதே மாதிரி ரைட்டில் இருக்கிறதுல தான் நம்ம நியூட்ரல் கனெக்ஷன் கொடுக்கணும். அது 10 ஆம்ஸ்க்கும் அதே தான் இருக்கும். 16 ஆம்ஸ் பார்த்தாலும் அதே மேலே வந்து பார்த்தோம்னா எர்த்து. ஸோ லெஃப்ட் சைடில் இருக்கிறதுல பேஸ் கொடுக்கணும், ரைட் சைடில் நியூட்ரல் கொடுக்கணும். ஸோ நம்ம எப்பயுமே ஒரே ஈவனாக தான் நம்ம வந்து எந்த சாக்கெட் எத்தனை ஆம்ஸ் சாக்கெட்டாக இருந்தாலும் ஒரே மாதிரி தான் நம்ம கொடுக்கணும். ரைட் சைடில் வந்து பார்த்தா பேஸ் வந்துடும், லெஃப்ட் சைடில் நியூட்ரல் வந்துடும். ஸோ இது ஒரு பேட்டர்னாக யூனிக்காக நம்ம வந்து பார்த்தோம்னா நம்ம கனெக்ஷன் கொடுக்கக்குள்ளே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம். அதே மாதிரி ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது 10 ஆம் சாக்கெட்டு. இந்த சாக்கெட் எப்படின்னா நம்ம ஃப்ளஷ் மவுண்ட் மாதிரி இருக்கும், உள்ளே தள்ளுற மாதிரி. ஸோ மேலே இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்களா அந்த நாப் மாதிரி இருக்கிறதுல தான் நம்ம அந்த காடி மாதிரி இருக்கிறதுல வச்சுட்டு அப்படியே ப்ரெஸ் பண்ணணும். ஸோ இப்போ ப்ரெஸ் பண்ணுறது பாருங்கள். ஸோ இது மாதிரி நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா உள்ளே போய் சீட்டிங்கில் அட்டாச் ஆகிடும். ஸோ அதே மாதிரி சாக்கெட் போட்டதுக்கப்புறம் அடுத்து வந்து பார்த்தோம்னா சுவிட்சு அதேமாரி ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ நடுவில் நம்ம எதுக்கு 2 சுவிட்சு ஃபிக்ஸ் பண்ணுறோன்னா, பக்கத்தில் சாக்கெட் வச்சுன்னா நம்ம 2 ப்ளக் டாப் போடும்போது வந்து பார்த்தோன்னா நமக்கு அந்த அளவுக்கு சஃபிஷியண்ட்டாக இடம் இருக்காது. ஸோ அதனால தான் வந்து பார்த்தோன்னா நம்ம எண்டு டு எண்டு நம்ம சாக்கெட் போட்டுட்டு நடுவில் சுவிட்ச் போட்டுக்கிறோம். ஓகேவா? ஸோ இது போல் நீங்கள் ப்ராப்பராக சுவிட்ச் போட்டுக்கோங்க. இந்த சுவிட்ச் பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம 4 சாக்கெட் போட்டு 4 சுவிட்ச் போட்டு யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்படி தான் யூஸ் பண்ணுவோமான்னு கேட்டிங்கன்னா இல்லை, டிபெண்ட்ஸ் அப்பான் லோடு. இது வந்து வெரி ஆகும். இப்போ ஃபுல்லாக லைட்டு நம்ம போடுற மாதிரி இருந்தால் 12லேயே நம்ம சுவிட்ச் போடுற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ நீங்கள் பார்க்குறது தான் சுவிட்சு. இது வந்து 10 ஆம் சுவிட்சு. ஸோ இந்த சுவிட்சில் ஃபஸ்ட்டு மேலே ஒரு டெர்மினல் இருக்கும், கீழே ஒரு டெர்மினல் இருக்கும். ஸோ மேலே இருக்கிறதுல வந்து பார்த்தோன்னா நம்ம அவுட்புட் கொடுக்கணும். ஸோ அவுட்புட்னால் நமக்கு இப்போ லைட் கனெக்ஷன் கொடுக்கணும், அந்த லைட்லேருந்து வர்ற பீஸை வந்து நம்ம அதில் கொடுப்போம். கீழே வந்து பார்த்தோன்னா இன்கம்மர் லைன் கொடுக்கணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சுவிட்சுக்கு வந்து பார்த்தோன்னா நமக்கு இன்கம்மர் லைன் கொடுக்குறோம். ஸோ இன்கம்மர் லைன் வந்து பார்த்தோன்னா கீழே உள்ள டெர்மினலில் ஃபுல்லாகவே நம்ம சேர்த்து கொடுத்துடணும். ஸோ இப்போ 4 சுவிட்ச் இருக்குன்னா அந்த 4 சுவிட்சுக்கும் ஒரே லைனில் நம்ம கொடுக்கணும். ஸோ எதுக்காக நம்ம ஒரே லைனில் கொடுக்குறோன்னா, நமக்கு இன்கம்மர் வந்து பார்த்தோன்னா எப்பயுமே அதில் வந்து சப்ளை இருக்கும். நம்ம வீட்டில் சப்ளை இருக்குனாலே ஸோ நம்ம சுவிட்ச் பாக்ஸில் வந்து பார்த்தோன்னா இன்கம்மர் லைனில் எப்பயுமே சுவிட்சில் வந்து பார்த்தோன்னா சப்ளை இருக்கும். அதனுடைய அவுட் கோயிங் டெர்மினலில் தான் நம்ம வந்து பார்த்தோன்னா கண்ட்ரோல் பண்ணணும் அந்த சுவிட்சு. ஸோ அப்போது நம்ம ஆன் பண்ணும்போது காண்டாக்ட் வந்து ஆன் ஆகும், ஆஃப் பண்ணும்போது காண்டாக்டை வந்து ஆஃப் பண்ணிவிடும் இன்கம்மர் லைன்லேருந்து. ஸோ இப்படி தான் இப்போ நம்ம சுவிட்ச் 4 சுவிட்ச்லேயும் நம்ம இன்கம்மர் லைன் கொடுத்துட்டு ஸோ டெர்மினல் ஃபுல்லாக நல்லா டைட் பண்ணிக்கணும். நம்ம இப்போ வந்து நம்ம சாக்கெட்டுக்கு எப்படி கனெக்ஷன் கொடுக்கணும்னா, ஸோ லெஃப்ட் சைடு நான் சொன்ன மாதிரி அது வந்து பேஸு. இப்போ பேஸ் வந்து பார்த்தோன்னா நம்ம சுவிட்ச்லேருந்து கண்ட்ரோல் ஆகணும். ஸோ இப்போ கீழே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்கம்மர் லைன் கொடுத்துட்டோம். சுவிட்சோடைய அவுட்புட்லேருந்து நமக்கு வந்து பார்த்தா சாக்கெட்டுக்கு இன்கம்மர் லைன் கொடுக்கணும். ஸோ அப்போ தான் நமக்கு சுவிட்ச் மூலிமா நம்ம சுவிட்சை ஆன் ஆஃப் பண்ணோம்னா அந்த சாக்கெட் வந்து கண்ட்ரோல் ஆகும். அதுக்காக வந்து பார்த்தோன்னா சுவிட்சோடைய மேலே இருக்கிற டெர்மினலில் வந்து பார்த்தோன்னா நம்ம சாக்கெட்டுக்கு போகிற மாதிரி நம்ம லூப்பிங் கொடுத்துக்கணும். ஸோ லூப்பிங் கொடுத்து நல்லா டைட் பண்ணிக்கோங்க. அதுமாரி நீங்கள் லூப்புக்கு யூஸ் பண்ணுற ஒயர் வந்து பார்த்தா சின்னதாக இருக்கணும். நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி ஸோ ஒரு சாக்கெட்டுக்கும் சாக்கெட்டுடைய பேஸில் கனெக்ஷன் கொடுத்துட்டு சுவிட்சோடைய அவுட்புட்டில் கனெக்ஷன் கொடுக்கணும். ஸோ அதேமாரி சின்ன லூப்பிங் ஒயரை எடுத்துக்கிட்டு ஸோ அந்த லீடில் வந்து பார்த்தோன்னா ஃபுல் டைட் பண்ணுங்கள். ஸோ நம்ம லூஸ் கனெக்ஷன் மாதிரி இருந்ததுனால அந்த இடத்துலேருந்து நமக்கு வந்து பார்த்தோன்னா ஸோ ஃபயர் ஆகும். அதனால் வந்து பார்த்தா எப்பயுமே எலக்ட்ரிக்கலை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக டைட் பண்ணிக்கணும். இதே போல் பார்த்தீங்கன்னா 4 சாக்கெட்டுக்கும் ஸோ சாக்கெட்டுடைய பேஸ் டெர்மினல்லேருந்து எடுத்துகிட்டு சுவிட்சோடைய அவுட் கோயிங்கில்
கொடுக்கணும். கனெக்ஷன் கொடுத்துட்டு ஃபுல் டைட்டில் இருக்கான்னு ஒரு நிமிஷம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா நியூட்ரல் கனெக்ஷன் கொடுக்க போகிறோம். இப்போ நியூட்ரல் கனெக்ஷன் எப்படி கொடுக்கணும்னா, நம்ம சாக்கெட்டில் சொன்ன மாதிரி அதில் நியூட்ரல் கனெக்ஷனில் உள்ள லீட்லேருந்து ஸோ எல்லா நியூட்ரலும் வந்து பார்த்தோன்னா நம்ம காமனாக கொடுப்போம். ஸோ எதுக்காகனா நம்ம பேஸ் தான் நம்ம வந்து பார்த்தோன்னா ஒரு சுவிட்ச் மூலிமா கண்ட்ரோல் ஆகும். ஸோ நியூட்ரல் எப்பயுமே வந்து பார்த்தோன்னா காமனாக தான் இருக்கும். அதனால் வந்து பார்த்தா இப்போ ஒரு சாக்கெட்லேருந்து எடுத்துகிட்டு அந்த சாக்கெட்லேருந்து இன்னொரு சாக்கெட்டு போகணும், இன்னொரு சாக்கெட்லேருந்து இன்னொரு சாக்கெட்டு போகணும், மூணாவதுலேருந்து நாலாவதுக்கு போகணும். ஸோ அப்படி தான் இங்கே கனெக்ஷன் இருக்கும். நீங்கள் நல்லா பாருங்கள். ஃபஸ்ட்டு கொடுத்ததில் வந்து பார்த்தோன்னா நம்ம 2 கொடுத்துருப்போம். ஸோ அதுலேருந்து நம்ம பக்கத்தில் உள்ளதுக்கு போயிருக்கு. இப்போ அடுத்த இது வந்து பார்த்திங்கன்னா கீழே இருந்து இதுக்கு வரும். ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த 4ம் சீரிஸாக இருக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு சாக்கெட்லேருந்து அடுத்த சாக்கெட்டுக்கு 2லேருந்து 3, 3லேருந்து 4 அதே மாதிரி இருக்கிறதுல அந்த நியூட்ரல் லீடில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நியூட்ரல் கனெக்ஷன் கொடுத்துக்கணும். ஸோ அந்த நியூட்ரல் கனெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டைட்டில் இருக்கணும். இப்போ அடுத்ததாக பார்த்தோம்னா எர்த் கனெக்ஷன். ஸோ எர்த் கனெக்ஷனும் அப்படி தான், எப்படி நீங்கள் நியூட்ரல் பண்ணிங்கனோ அதே போல் தான் எர்த்தும் பண்ணணும். ஸோ எர்த் எப்படின்னா, இப்போ ஃபஸ்ட்டு சாக்கெட்லேருந்து செகண்டு, செகண்ட்லேருந்து தேர்டு, தேர்ட்லேருந்து ஃபோர்த்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூட்டியாக இருக்கணும். ஸோ சீரிஸ் கனெக்ஷனில் இருக்கணும். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து க்ரீன் கலர் போட்டுக்கோங்க. ஸோ க்ரீன் தான் நமக்கு வந்து ஸ்டாண்டர்ட் கலரு. அப்போ தான் நமக்கு ஐடென்டிஃபை ஆகும். யார் இந்த சுவிட்ச் பாக்ஸ் ஓப்பன் பண்ணாலும் இப்போ நம்ம கலர் வைஸ் பார்த்தோம்னா நம்ம யார் வேணாலும் மெயின்டெனன்ஸை அட்டன் பண்ணலாம். ஸோ முடிஞ்சளவு நம்ம வந்து பார்த்தோம்னா க்ரீன் கலரில் கொடுங்க. ஸோ அதுவும் நம்ம ஃபுல் டைட்டில் இருக்கணும். ஸோ லூஸ் கனெக்ஷன் எலக்ட்ரிக்கலில் இருக்கவே கூடாது. அதேமாரி நம்ம எலக்ட்ரிக்கலை பொறுத்த வரைக்கும் எர்த்திங் தான் நமக்கு வந்து பார்த்தா ஹார்ட் ஆஃப் த பாடிம்போம். ஸோ அதே போல் எலக்ட்ரிக்கலை பொறுத்த வரைக்கும் எர்த்திங் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எதுக்காகனா இன்கேஸ் நமக்கு வந்து கரண்ட் லீக்கேஜ் ஆகுதுன்னா அது வந்து ஸோ நமக்கு எர்த் மூலிமா போயிட்டு ஜீரோ. ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக நம்ம வீட்டில் உள்ள கிரைண்டரில் இப்போ நமக்கு கரண்ட் பாஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க பாடியில். அப்போ அந்த கிரைண்டரை நம்ம தொடும்போது வந்து பார்த்தா நம்மளுக்கும் அந்த ஷாக் அடிக்கும். இதுவே நம்ம அந்த கிரைண்டருக்கு வந்து நம்ம ப்ராப்பராக ஒரு எர்த்திங் கொடுத்துருந்தோன்னா ஸோ கிரைண்டரில் பாஸ் ஆகிற கரண்ட் வந்து பார்த்தோன்னா எர்த் வழியாக ஸோ ஜீரோ ஆகிடும். அப்போ நம்ம கிரைண்டர் தொடும்போது நமக்கு எந்த ஒரு ஷாக்கும் அடிக்காது. ஸோ இதுக்காக தான் எலக்ட்ரிக்கலை பொறுத்த வரைக்கும் எர்த்திங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்கிறது. ஸோ உங்கள் வீட்டில் எர்த்திங் இருந்தால் பாருங்கள், எர்த்திங் இல்லைன்னா கண்டிப்பாக நீங்கள் எர்த்திங் பண்ணுறது அவ்வளோ நல்லது. ஸோ எர்த்திங் இல்லாமல் நம்ம வீட்டில் எந்த ஒரு ஒயரிங்கும் பண்ணாதீங்க. இதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நியூட்ரல் பாருங்கள், 1லேருந்து 2க்கு போயிருக்கு, 2லேருந்து 3, 3லேருந்து 4. ஸோ எர்த்தும் அப்படி தான், 1லேருந்து 2, 2லேருந்து 3, 3லேருந்து 4 எல்லாமே நம்ம சீரிஸ் கனெக்ஷன் மாதிரி கொடுத்துருப்போம். ஸோ பேஸ் வந்து பார்த்தோம்னா எல்லாமே நமக்கு இன்கம்மர் கொடுத்துட்டு அவுட் கோயிங் வந்து பார்த்தோம்னா நமக்கு சுவிட்ச் மூலிமா கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா அதுக்கு எப்படி இன்கம்மர் தர போகிறோங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ முன்னாடி நம்ம பார்த்தோம் 1லேருந்து 2, 2லேருந்து 3, 3லேருந்து 4. ஸோ இது எல்லாமே நம்ம சீரிஸாக கொடுத்துருக்கோம். இப்போ நமக்கு 1க்கு நம்ம இன்கம்மர் கொடுத்தோம்னா ஸோ மற்ற 4த்துக்கும் நம்ம சீரிஸ் கனெக்ஷனில் போய்டும். அதனால் வந்து பார்த்தோன்னா இப்போது மொதல் சாக்கெட்டில் இன்கம்மர் நியூட்ரல் பாயிண்டில் நம்ம நியூட்ரல் கொடுக்கணும். ஸோ இதேமாதிரி கொடுத்துட்டு ஃபுல் டைட் பண்ணிக்கோங்க. அதே போல் தான் எர்த்தம். ஸோ நம்ம மொதல் இதில் வந்து பார்த்தோன்னா ஸோ ஃபஸ்ட்டு சாக்கெட்டுக்கு நம்ம எர்த்திங் கொடுக்குறோம். ஸோ அதை வந்து பார்த்தோன்னா கண்டினியூட்டியாக இருக்கணும். ஸோ இப்போ 2லேருந்து வர்றதையும் சேர்த்து 2த்தையும் ஒன்றா வச்சுட்டு அதே மாதிரி கொடுத்துட்டு ஃபுல் டைட் பண்ணிக்கோங்க. ஸோ எர்த்திங் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா இப்போ நம்ம பேஸ் கொடுக்க போகிறோம். பேஸ் எதில் கொடுக்கணுன்னா நம்ம சுவிட்சோட இன்கம்மர்னு சொன்னோம்ல, கீழே நம்ம எந்த சுவிட்சில் வேணாலும் கொடுக்கலாம். எதுக்காகனா நம்ம எல்லா சுவிட்சும் நம்ம சீரிஸாக தானே கொடுத்துருக்கோம் இன்கம்மர். ஸோ எந்த ஒரு சுவிட்சில் கொடுத்தாலும் 4 சுவிட்சுக்கும் இப்போ கனெக்ஷன் சர்க்யூட் போயிடும். ஸோ அதனால் இப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம இந்த சுவிட்சில் கொடுக்குறோம். இதே மாதிரி நீங்களும் கொடுத்துட்டு ஃபுல்லாக டைட் பண்ணிக்கணும். ஸோ ஃபுல்லாக நல்லா டைட்டில் இருக்கான்னு ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்படி தான் நீங்கள் வந்து பார்த்தா கனெக்ஷன் கொடுக்கணும். இப்போ இந்த சுவிட்ச் பாக்ஸு கனெக்ஷன் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம அந்த கனெக்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம ஒன்ஸ் இன்னொரு டைம் நம்ம வந்து வெரிஃபை பண்ணணும். ஸோ செக் பண்ணணும். இப்போ செக் பண்ணுவோம் நம்ம. ஸோ இன்கம்மர் லைன் வந்து பார்த்தோம்னா நமக்கு 4 சுவிட்சுக்கும் நம்ம இன்கம்மர் லைனில் தான் கொடுத்துருக்கோம். ஸோ இதுமாரி நீங்கள் ஒன்ஸ் செக் பண்ணிவிடுங்க. செக் பண்ணிவிட்டு அடுத்த சாக்கெட்டுக்கு நம்ம லைன் வந்து கரெக்டாக கொடுத்துருக்கோமான்னு பார்க்குறோம். ஸோ சுவிட்சோடைய அவுட்புட்லேருந்து தான் நமக்கு வந்து பார்த்தா சாக்கெட்டுக்கு லைன் போகுது. ஸோ 4 சாக்கெட்டுக்கும் அதே போல் கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கணும்.
ஸோ செக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா இப்போ அடுத்து நம்ம 4 சாக்கெட்டுக்கும் சப்ளை வந்து நம்ம சுவிட்ச் கண்ட்ரோலில் தான் போகுது. ஸோ அடுத்து நம்ம நியூட்ரல் செக் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு சாக்கெட்லேருந்து 2வது சாக்கெட்டுக்கு போகுது, அடுத்து 2லேருந்து 3க்கு போகுது, 3வது சாக்கெட்லேருந்து 4வது சாக்கெட்டுக்கும் போயிடுச்சு நியூட்ரல். ஸோ அது அடுத்தது வந்து பார்த்தோன்னா எர்த்து செக் பண்ணுறோம். ஸோ இன்கம்மர் லைனாக தான் இன்கம்மர் ஃபஸ்ட்டு சாக்கெட்லேருந்து 2வது சாக்கெட்டு, அடுத்து வந்து பார்த்தா 2லேருந்து 3க்கு போகுது, அடுத்து 3வதுலேருந்து 4வது சாக்கெட்டுக்கு. ஓகே, எல்லாம் ஃபுல் டைட்டில் இருக்கான்னு ஜஸ்ட் நீங்கள் செக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம சுவிட்ச் பாக்ஸை க்ளோஸ் பண்ணணும். ஸோ சுவிட்ச் பாக்ஸ் க்ளோஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே ஏதாவது ஒயர் ஏதாவது தொட்டுட்ருக்குதா இல்லை பிசிறு ஏதாவது இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நம்ம ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணும்போது வந்து பார்த்தோம்னா நமக்கு அந்த ஒயரில் போய் எதாவது உள்ளே ஏறி இருந்ததுன்னா நமக்கு பாடி ஆகும். ஸோ அதுக்காக நம்ம ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் பார்க்குற மாதிரி பொறுமையாக சுவிட்ச் பாக்ஸ் க்ளோஸ் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதேமாதிரி உங்களுக்கு இன்னும் பல வீடியோ பார்க்கணுன்னா ஸோ மறக்காமல் பவர் எலக்ட்ரிக்கல் கிங் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது வீடியோ தேவைப்படுற மாதிரி இருந்தால் ஸோ அதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் முடிஞ்சால் நான் அந்த வீடியோவை மேக் பண்ணி போடுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.